அனூர் அரசாங்கத்தின் உள்ளூராட்சி மன்ற சபைத் தலைவர் பட்டப்பகலில் சுட்டுக்கொலை, கையெழுத்து வாங்குவது போல பாசாங்கு செய்து துப்பாக்கிச்சூடு. யாழ்ப்பாணத்தில் சினிமா பாணியில் இளைஞர்கள் அடாவடி, அதிகாலையில் சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர். பவுனின் விலை திடீர் சரிவு, 4 லட்சம் ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட பவுன் 3,50,000 ரூபாயாக சரிவு. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை, 8,000 பேர் பாதிப்பு, பலர் வீட்டை விட்டு வெளியேற்றம். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குற்றம் தொடர்பான படங்கள், வீடியோக்களை உருவாக்க வேண்டாம். போலீசாரின் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவித்தால் சிறை செல்ல நேரிடும். யாழ்ப்பாணத்தில் ஒரே நாளில் 2க்கும் மேற்பட்ட குடும்பஸ்தர்கள் காய்ச்சலால் உயிரிழப்பு. இலங்கை பாதாள குற்ற கும்பலுடன் பிரபல நடிகை பியூமி ஹன்சமாலி தொடர்பா, CID 3 மணி நேரம் விசாரணை. யாழ்ப்பாணத்தில் போதை மாத்திரைகளுடன் வியாபாரி உட்பட 2 சந்தேக நபர்கள் கைது, போதை மாத்திரைகளும் பறிமுதல். கிண்ணியா பிரதேசத்தில் மாடுகள் மீது வாழ்வெட்டு, 12 மாடுகளின் நிலை கவலைக்கிடம். இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு சில்லறை விலை நிர்ணயம், விலைப்பட்டியலை மீறினால் நீதிமன்ற நடவடிக்கை. துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவிற்கும் ஹரக் ஹட்டாவிற்கும் தொடர்புள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர சபைக்குள் தனது கடமையில் இருந்த வேளை அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். காலை துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு பிறகு சந்தேக நபர்கள் குறித்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சந்தேக நபர்கள் தப்பிச் செல்லும் காட்சி அருகிலிருந்த CCTV காணொலியில் பதிவாகி வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஹரக்கட்டா என்ற நதுன் சிந்தகவின் நெருங்கிய கூட்டாளியாக குறித்த துப்பாக்கிதாரி அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டும் வகையில் செயற்பட்ட நபர் ஒருவரின் வீடு போலீஸ் மற்றும் விசேட அதிரடி படையினரால் அதிகாலை சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் பெற்றுக் கொள்ளப்பட்ட தேடுதல் அனுமதிக்கமைய யாழ்ப்பாணம் முலவைச்சந்தி அருகில் உள்ள வீடொன்றிலேயே குறித்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. அண்மை காலத்தில் இளைஞர்களிடம் வன்முறையை தூண்டும் வகையில் தனது பிறந்தநாள் கொண்டாட்ட காணொலியை பதிவேற்றம் செய்தமை, சட்டவிரோத சொத்து குவிப்பு என்ற குற்றச்சாட்டின் பேரில் குறித்த நபரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. குறித்த நபர் வீட்டில் இல்லாத நிலையில் அங்கு 2 மோட்டார் சைக்கிள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் 2 பேர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். பருவநிலை மாற்றம் காரணமாக நாகை காங்கேசன்துறைக்கிடையேயான பயணிகள் கப்பல் போக்குவரத்து நவம்பர் மாதம் நிறுத்தப்படும் என்று சுபம் கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சுந்தர் ராஜன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்துள்ளதால் பருவநிலை மாற்றம் ஏற்படும். இதனால் கடல் சீற்றம் மற்றும் சூறைக்காற்று காரணமாக கப்பல் இயக்குவதில் சிக்கல் உள்ளது. ஆகவே நவம்பர் மாதம் முழுவதும் சிவகங்கை பயணிகள் கப்பல் இயக்கப்படாது. கடந்த 30 ஆண்டுகளின் காலநிலை தகவல்களை அடிப்படையாக கொண்டு நிகழாண்டு நவம்பர் மாதத்தை தவிர்த்து டிசம்பர், ஜனவரி மாதங்களில் வழக்கம்போல் சிவகங்கை கப்பல் இயக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கனமழை காரணமாக பாதுகாப்பற்ற மதகில் வீழ்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மாணவியொருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த மாணவி ஹங்வெல்ல ராஜசிங்க மத்திய கல்லூரியில் கல்வி பயின்று வந்த மாணவி என தெரிய வந்துள்ளது. குறித்த மாணவி பேருந்து தரிப்பிடம் அருகே காத்திருந்த போது அவர் பாதுகாப்பற்ற மதகில் சிக்கிக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து அவரை அவிசாவளி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார்.
மேலும் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 6 மாவட்டங்களில் 2052 குடும்பங்களைச் சேர்ந்த 8346 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது. இதுவரை 335 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. மேலும் பல பகுதிகளில் வெள்ளம், மண் சரிவு மற்றும் பலத்த காற்றினால் சேதங்கள் பதிவாகியுள்ளன. நாட்டில் பல பகுதிகளில் இன்று 75 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் 75 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சிக்கு பதிவாகக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல், வடக்கு, வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அத்துடன் 11 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை இன்றும் அமலில் இருக்கும் என கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் இன்றைய தினம் தங்கத்தின் விலை 20,200 ரூபாவால் குறைவடைந்துள்ளது. கொழும்பு செட்டியார் தெரு தங்க சந்தை தரவுகளின்படி நேற்றைய தினம் 3,42,200 ரூபாயாக காணப்பட்ட 22 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை இன்றைய தினம் 3,22,000 ரூபாயாக குறைவடைந்துள்ளது. அதே நேரம் நேற்றைய தினம் 3,70,000 ரூபாயாக காணப்பட்ட 24 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை இன்றைய தினம் 3,50,000 ரூபாயாக குறைவடைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக 4,10,000 ரூபாய் வரை அதிகரித்த தங்கத்தின் விலை தற்போது படிப்படியாக குறைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் நேற்று மின்சாரம் தாக்கி ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். நாவாந்துறை பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய புவனேந்திரன் தேவபாலன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபருக்கு பிறப்பிலேயே கைகால்கள் என்பன செயற்பாடுகளற்று காணப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. நேற்று காலை 10 மணியளவில் தனது வாயினால் மின்சார ஆளி குதையினுள் மின் இணைப்புக்கான வயரை செருக முற்படும் போது அவர் மீது மின்சாரம் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணத்தில் நேற்று இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கைதடி மத்தி கைதடியை சேர்ந்த 42 வயதுடைய சிவபாலசிங்கம் காந்தரூபன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் தனது தாயாரின் வீட்டில் இருந்த வேளை திடீரென காய்ச்சலும் வயிற்றோட்டமும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் புத்தூர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். வீட்டுக்கு வந்த அவர் கதிரையில் இருந்தவாறே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல நடிகையான பியூமி ஹன்சமாலிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று சுமார் 3 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. கெகல்பத்ர பத்மேவின் கைபேசியில் இருந்த புகைப்படம் ஒன்று தொடர்பிலேயே அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பியூமி ஹன்சமாலி மற்றும் நாட்டின் பல பிரபல நடிகைகளுடன் கெகல்பத்ர பத்மேவும் புகைப்படத்தில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்மே மற்றும் பியூமி ஹன்சமாலிக்கு இடையேயான பல தொலைபேசி உரையாடல்களும் அவரது கைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் போதை மாத்திரை வியாபாரி ஒருவரும் சந்தேக நபர் ஒருவரும் என 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 110 போதை மாத்திரைகளும் மீட்கப்பட்டுள்ளன. கிண்ணியா பிரதேசத்தில் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கும் வேளாண்மை விவசாயிகளுக்கும் இடையேயான நீண்டகால நிலமீட்பு போராட்டத்தின் உச்சகட்டமாக காலை 30 மாடுகள் வாழ்வெட்டுக்கு இலக்காகியுள்ள அதிர்ச்சி சம்பவம் பதிவாகியுள்ளது. கிண்ணியா குரங்குபாஞ்சான் இரட்டைக்குளம் பகுதியில் குறித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக கிண்ணியா போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட கால்நடை வளர்ப்பாளர்கள் சம்பவம் தொடர்பில் கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். தகராறில் 30 மாடுகள் வாழ்வெட்டுக்கு இலக்காகியுள்ளதுடன் 12 மாடுகளின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் 4 மாடுகளை காணவில்லை எனவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் முதல் முறையாக காது கேளாதோருக்கான எண்டோஸ்கோபிக் யூஸ்டாசியன் டியூப் சிகிச்சை வெற்றி பெற்றுள்ளது. வைத்திய நிபுணர் ரிஸ்னி ஷகாப் தலைமையில் நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையில் முதல் முறையாக எண்டோஸ்கோபிக் யூஸ்டாசியன் டியூப் சர்ஜரி வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சத்திர சிகிச்சை மூலம் மூக்குத்துவாரத்தின் ஊடாக கேமரா மற்றும் கருவிகள் செலுத்தி காது குழியில் அடைந்துள்ள சளி, சீல் போன்றவை அகற்றப்படுகின்றன. முன்னர் செய்யப்படும் முறைகளால் செவிப்பறை சேதமடைவதை இது தடுக்கின்றது. சுமார் 30 நிமிடங்களில் முடியும் இந்த அறுவை சிகிச்சை நினைவு இழக்காமல் வெளிநோயாளர் பிரிவிலும் செய்யக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த விலை நிர்ணயம் அதன் தலைவரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பச்சை அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை 210 ரூபாயாகவும், இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் நாட்டு அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை 220 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் சம்பா அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை 230 ரூபாயாகவும், 1 கிலோகிராம் பொன்னி சம்பாவின் அதிகபட்ச விலை 240 ரூபாயாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. போலீசாரின் நடவடிக்கைகள், சட்ட விவகாரங்கள் மற்றும் பொதுமக்களின் உணர்வுகளை தூண்டக்கூடிய விடயங்கள் தொடர்பான காணொளிகள் மற்றும் புகைப்படங்களை ஊடகங்களில் வெளியிடுவது குறித்து மிகவும் கவனமாக இருக்குமாறு இலங்கை போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இவ்வாறான வெளியீடுகளுக்கு ஊடகங்கள் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நீதிமன்ற வழக்குகள், புகைப்படம் அல்லது காணொலி எடுப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ள விசாரணைகள் அல்லது போலீசாரின் நடவடிக்கைகளை புகைப்படம் அல்லது காணொலி எடுத்து ஊடகங்களில் வெளியிட தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இவ்வாறான விடயங்களை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வடிவமைத்து ஊடகங்களில் வெளியிடவும் தடை செய்யப்பட்டுள்ளது.